வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ஸ்ரீதரனிடையில் சந்திப்பு. இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் அதிகரிப்பு. லிட்டோ எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. வாழைப்பழம் தொண்டையில் சிக்கியதில் ஒருவர் பலி. இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லேவன் எஸ் ஜார்ஹான் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவை சந்தித்துள்ளார். இதன்போது புதிதாக தெரிவான ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவிற்கு தூதுவர் எஸ் ஜார்ஹான் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தனிப்பட்ட வாழ்த்துச் செய்தி ஒன்றையும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவுக்கு வழங்கினார். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவின் தலைமையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நில நீண்டகால இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்துவது குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கை தமிழிசை கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவை சந்தித்துள்ளார். நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு இதன்போது வாழ்த்துக்களை தெரிவித்த ஸ்ரீதரன் ஜனாதிபதியுடனான சிநேகபூர்வமான கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உடன் அமுலுக்கு வரும் வகையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகமாக BMD நிலுஷா பாலசூரியவை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளர் நாயகமாக ஹர்ஷ இலக்பிட்டிய அண்மையில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். எனவே அந்த பதவிக்கு தற்காலிகமாக வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹெரத் குறிப்பிட்டுள்ளார். கடவுச்சீட்டுகளில் கையொப்பமிடுவதற்கு அந்த பதவி முக்கியமானதாகும். அதன் அடிப்படையில் தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலராக கடமையாற்றும் BMD நிலுஷா பாலசூரிய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹெரத் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி நேற்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 292 ரூபாய், விற்பனை பெறுமதி 301 ரூபாயாகவும் 5% பதிவாகியுள்ளது. ஸ்டேர்லிங் பவுண்ட்ஸ் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 388 ரூபாய் 87%, விற்பனை பெறுமதி 404 ரூபாய் 37% ஆகும். யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 323 ரூபாய் 93%, விற்பனை பெறுமதி 336 ரூபாய் 75% காணப்படுகிறது. சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 342 ரூபாய் 22%, விற்பனை பெறுமதி 358 ரூபாய் 72% காணப்படுகிறது. கனடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 213 ரூபாய் 96%, விற்பனை பெறுமதி 223 ரூபாய் 69% காணப்படுகிறது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 200 ரூபாய் 27%, விற்பனை பெறுமதி 210 ரூபாய் 25% காணப்படுகிறது. ஜப்பான் ஜென் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 2 ரூபாய் 1%, விற்பனை பெறுமதி 2 ரூபாய் 10% காணப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு ராச்சியம் அறிவித்துள்ள பொது மன்னிப்பு காலத்தினூடாக அங்குள்ள இலங்கையர்கள் அதிகபட்ச பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என துபாயில் உள்ள இலங்கை துணை தூதரகம் கூறியுள்ளது. விசா காலாவதியானமை உள்ளிட்ட பல காரணங்களினால் தொடர்ந்தும் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்கள் எந்தவித கட்டண விதிப்புமின்றி மீள நாடு திரும்புவதற்கு இது பொது மன்னிப்பு காலம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த பொது மன்னிப்பு காலத்தினூடாக 1380 இலங்கையர்களுக்கு நாடு திரும்புவதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது. தற்சமயம் அவர்களில் 520 பேர் நாடு திரும்புவதற்கான விமான பயணச்சீட்டுகளை பெற்றுள்ளதாக துபாயில் உள்ள இலங்கை துணை தூதரக அதிகாரி அலெக்சி குணசேகர தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதத்துக்கான உள்நாட்டு எரிவாயுவின் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்டோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது.
சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை அதிகரித்த போதிலும் உள்நாட்டு எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் விலை 3690 ரூபாய்க்கும் 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு 1482 ரூபாய்க்கும் 2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயு 694 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. வாழைப்பழம் தொண்டையில் சிக்கியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பலாங்குட வெலிக்பொல பிரதேசத்தைச் சேர்ந்த 74 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்தார். தனது கணவர் உணவு உட்கொண்ட பின்னர் வாழைப்பழம் உட்கொண்ட போது அவரின் தொண்டையில் சிக்கியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டதாக அவரது மனைவி குறிப்பிட்டுள்ளார். பலாங்குட பிரதான வைத்தியசாலையில் சட்ட வைத்திய நிபுணர் முன்னிலையில் இடம்பெற்ற பிரேத பரிசோதனையின் பின்னர் சட்ட வைத்திய நிபுணர் MG கேதி சத்யா இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹெரத் குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மத்திய வங்கியின் பிணை முறி மோசடி தொடர்பான விசாரணைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆரம்பித்துள்ளது. ஜனாதிபதி விசாரணை குழு மற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் முந்தைய விசாரணைகள் அறிக்கைகளும் இதன்போது கவனத்தில் கொள்ளப்படும். திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் முன்வைக்கு நியாயப்படுத்தல் இனி செல்லுபடியாகாது. எனவே அவரை விரைவில் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தற்போது ஜனாதிபதிக்கான விடுபாட்டு உரிமை கிடையாது. அரசியலமைப்பு விலக்கு காரணமாக அவர் மீது முன்னதாக வழக்கு தொடரப்படவில்லை. எனவே தற்போது அவரை நீதிமன்றத்தில் முன்னிறுத்த முடியும் எனவும் அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் வேலை திட்டத்துக்கு ஆதரவளிப்பதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசட்சுகு அசகாவா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அனுப்பிய வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அமைதியான மற்றும் ஜனநாயக ரீதியான தேர்தலை நடத்தியமைக்காக இலங்கை மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த வாழ்த்துச் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் தலைமைத்துவமானது இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி வலுவாக முன்னேற்றிச் செல்ல உதவும் எனவும் அந்த வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிளேஸ்டேஷன் இணையச் சேவையானது இன்று உலகளாவிய ரீதியில் முடங்கியது. சோனி நிறுவனத்தின் பிளேஸ்டேஷனில் 4 மற்றும் 5 அதற்கு முன்னர் வந்த மாடல்களில் இந்த பாதிப்பு ஏற்பட்டது. இந்த இணையச் சேவை முடங்கிய காரணத்தினால் உலகளவில் உள்ள பிளேஸ்டேஷனில் உபயோகிக்கும் பயனாளர்களால் பிளேஸ்டேஷனில் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து குறித்த பயணிகள் பலரும் அவர்களது இணைய பக்கத்தில் இதனை பதிவிட்டார்கள். அதற்கு பதிலளித்த சோனி நிறுவனம் இணையச் சேவையில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. பிளேஸ்டேஷனை உபயோகிக்கும் பயனாளர்கள் சில சிக்கல்களை எதிர்கொள்ளலாம். எங்களது தொழில்நுட்ப குழு கூடிய விரைவில் இதனை சரி செய்வதற்கான வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது என்று கூறியுள்ளார். இதனால் பிளேஸ்டேஷன் உபயோகிக்கும் பயணிகள் பலர் அதிருப்தியில் உள்ளனர். 7,50,000 கடவுச்சீட்டுகள் தனியார் நிறுவனங்களிலிருந்து கொள்வனவு செய்வதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவை மாற்றுவதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நேற்று மீள அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த இடைக்கால உத்தரவின் காரணமாக கடவுச்சீட்டு வழங்குவது தொடர்பில் சிக்கல்கள் எழுந்துள்ளமையினால் குறித்த இடைக்கால உத்தரவை மாற்றுமாறு சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் சுமதி தர்மவர்த்தன கோரியுள்ளார். இதன்படி மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியத்தை கருத்தில் கொண்டு மனுதார தரப்பான எபிக் லங்கா நிறுவனம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் குறித்த இடைக்கால உத்தரவை மாற்றுவதற்கு நீதிமன்றத்தில் இணக்கம் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் 5 பில்லியன் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவு அடுத்த தவணை வரை நீடிப்பதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைத்துக் கொள்ளுவோம். நன்றி.